விதைக்காமா? சேனல் 4 தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜெகன். நான் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். இந்த கிராமத்தோட பேர் ரெட்டியப்பட்டி. இந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு மேலே பழமையான இந்த கிராமத்தில் 100 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு சில சுண்ணாம்புகளால் கட்டப்பட்ட வீடுகள் இன்ன வரைக்கும் நிலைச்சிருக்கு. மிக பிரம்மாண்டமான வீடுகள், 3 அடுக்கு 2 அடுக்கு கொண்ட சுண்ணாம்பு, கடுக்காய், கருப்பட்டி போன்ற பல பாரம்பரிய பழமையான கட்டுமான முறையில் கட்டப்பட்ட வீடுன்னே சொல்லலாம். அப்படியான சில வீடுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நிறைய வீடுகளில் இங்கே ஆட்கள் இல்லை, எல்லாருமே நகர்ப்பகுதிக்கு குடிபெயர்ந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஊரில் இருக்கிற எந்த பெரிய வீடுகள்லையுமே இப்போதைக்கு ஆள் கிடையாது. எல்லாருமே நகர்ப்புறத்தில் போய் குடியேறிட்டாங்க. பேர் சொல்லணுமா? வணக்கம், என் பேர் ஷேக் அப்துல்லா, ரெட்டியப்பட்டி. இந்த ஊரில் பழமையான வீடு 3 வீடு இருக்கிறது. 3 வீட்டில் 1944 கட்டினது. 44 பல லட்ச ரூபா அப்போமே போட்டு கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ கட்டினாலும் பல கோடி ரூபாய்க்கு கட்ட முடியாது. இப்போ கட்டினோம்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்குள்ள அதிர்ஷ்டமான வீடுகள். அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கிட்ட 1 2 3 மாடி 3 மாடி கட்டடம். 3 மாடி கட்டத்தில் 3 மாடி கட்டத்தில் உங்களுக்கு இந்த அளவு பிரயாசமாக அந்த அப்போ உள்ள சூழ்நிலைக்கு எப்படி கட்டியிருக்காங்கன்னா கருப்பட்டி, கடுக்கா, சுண்ணாம்பு போட்டு தட்டுக்கல்னால் ஒவ்வொரு கல்லாக அடிக்கு அதில் போட்டு கட்டுறது. அந்த கட்டுற விஷயத்தில் அப்போ எவ்வளோ இதாக கட்டியிருக்காங்கன்னா அவங்க மெயின்ட்டு எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். ஆனால் அந்த அளவுக்கு இப்போ கிடையாது. இப்போ உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே சிமெண்ட்டு, காங்கிரீட்டு, கம்பி அப்படி வருது. அப்போ கட்டினா தான் அவங்க திறமையில் கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ கட்டுற சாதாரண இப்போ உள்ள தொழில்நுட்பத்துக்கு ஓகே ஆனது. அப்போ உள்ள கட்டினது ரொம்ப நம்ம நினச்சி பார்க்காதே தான். ஆனால் இப்போ வரை இத்தனை வருஷம் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த கட்டிட இடிபாடு உண்டான இந்த வீடும் பழைய காலத்தில் அந்த
காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு வீடுன்னே சொல்லலாம். இன்றைக்கி இதோட இன்னமும் ஆனால் வந்து இதை பராமரிப்பு இல்லாமல் போட்டதுனால ஆட்கள் யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க.